இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா தூய சக்தியாமாங்க, தூய சக்தி. சிஎம் சார், என்ன சிஎம் சார் நடக்குது? 40 நாள்ல டிவிக்கு அரசு 4 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கு. குதிரை பேரம் பயங்கரமா தாவேகா கட்சியில தான் நடக்குது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏதாச்சும் மிஸ்மரிசம் பண்ணலாம், திரும்பவும் அதை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. எந்த பருப்பும் வேகாது. யாரு பாப்பா, யாரோட சோஃபா, இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு உணர்த்துவாங்க. அதுக்குதான் உங்கனாலே, அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ற மாதிரி நீங்களே இடைத்தேர்தல வச்சிருக்கீங்களே, அதுல தெளிவா தெரிஞ்சிடும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். என்ன கூட்டம், என்ன கூட்டம், அப்பா பயங்கரமான கூட்டங்க இந்த மாமல்லபுரத்துல. என்னன்னு கேட்டா மாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குதான். இல்ல நிறைய பேர் மாற்றத்தை நோக்கி வந்து இணையறாங்களாம். புதுக்கோட்டை மாமல்லபுரத்துலதான் இருக்குது, அதுக்கப்புறம் கரூரும் மாமல்லபுரத்துலதான் இருக்குது. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா தூய சக்தியாமாங்க, தூய சக்தி. சிஎம் சார், என்ன சிஎம் சார் நடக்குது? பிரச்சாரம், டிவிகே கட்சி தலைவரா இருக்கும்போது நான் வந்து அப்பலு கட்டுறவர், ஊழலை எல்லாம் தூக்கிடுவேன், தொலைச்சிருவேன், அதுக்கு மேல சட்டப்பேரவையில டைலாக் வேற, நாங்கெல்லாம் ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டோம், இனிமேல் செய்யவும் விட மாட்டோம்னு. இப்போ வந்து சேர்ந்திருக்காங்களே 2 பேரு, விஜயபாஸ்கர் சன் கோ. இவங்க எப்பேற்பட்ட கேட்டகரியில நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல உங்க வீட்டுல ஏதாச்சும் வெளுக்கிற வாஷிங் மிஷின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது ஊழலை வெளுக்கிற வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா இவங்க எல்லாம் எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எத்தனை நம்பர் பட்டனை திருப்பி வச்சனால எதனால இந்த ஊழல் வந்து மாறி அப்படி தூய சக்தியா வராங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது என்னமோ தெரியலீங்க, அதிமுக இருந்து தாவேகா, அதாவது டிவிகேக்கு வர எல்லா எம்எல்ஏக்கும் சொல்ற விஷயம், நாங்க மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம், நாங்க மக்களினுடைய அந்த தீர்ப்பை ஏத்து வந்திருக்கோம், நாங்க மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கோம், இது ஒரு மக்களுக்கான ஆட்சி அல்லவா, அதனால அதை நாங்க பார்க்க வந்திருக்கோம். எது மக்களுக்கான ஆட்சி? இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறது, இப்படி ஒரு ஆட்சி நடக்குது. அதற்கு இவங்க எல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களே, இனி நீங்க தான் புரிஞ்சுக்கணும், உங்க பேரை சொல்லிதான் இத்தனை பேர்த்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மள. அதாவது திரும்பவும் சொல்றேன், இதை நிறைய காணொலியிலையும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் திரும்ப சொல்லி உங்களை ஞாபகப்படுத்துறேன். அதாவது ஏமாந்து போறவங்க நம்ம இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது தேவையில்லாம திமுக மேல ஊழல்னு சொல்லுவாங்க. அது ஐயோ ஊழலா, திமுக அமைச்சர் இப்படி ஊழலா, திமுக அமைச்சர் அப்படி ஊழலா அப்படின்னு இவங்களா கிளப்பி விடுவாங்க. அது கோர்ட் வாசல் வரைக்கும் போகும். கோர்ட்ல நீதிபதி உட்கார்ந்து இருப்பாரு, அவர்கிட்ட எவிடென்ட் கொடுக்கணும். எவிடென்ட் இந்த நியூஸ் சேனல்ல வர்றதுல எல்லாம் எவிடென்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வந்து நீதிபதி கிட்ட போய் நிற்கும் போதுதான் தெரியும், அதாவது நியாயத்தை மாத்தி தீர்ப்பு கொடுக்கும் போதுதான் வலிக்கும். அந்த மாதிரிதான். ஏன்னா இதுக்கு நிறைய முட்டு கொடுப்பீங்களா, அவங்களுக்காக தான் இதை சொன்னேன். அதாவது நீதி அரசர்கிட்ட போய் நின்று நீதிபதி கேட்பாரு, கரெக்டான உண்மையான ஆதாரத்தை கொடுங்கன்னு. அப்ப கொடுக்க முடியலன்னா எந்த ஒரு தீர்ப்பையும் நீதிபதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க போட்ட கேஸ் பொய்ன்னு நம்ம யாரு கேஸ் போட்டாங்களோ அவங்கள மண்டையிலேயே அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு திமுக மேல தேவையில்லாம கரப்ஷன் கரப்ஷன் ஒரே ஒரு வார்த்தை, ஊழல்னு ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, டாஸ்மார்க் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னாங்க. இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது ரொம்ப நியாயமுங்க, ரொம்ப தர்மமுங்க. அதை விட 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அது எல்லா பக்கமும் க்ளோஸ்ல தான் இருக்குதா? போய் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்தடுத்து ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி அதையெல்லாம் பாருக்கெல்லாம் மாத்திடுவாங்க. அதாவது FL2 11 to 11 பாரா மாத்திடுவாங்க. அதுக்கு வந்து அமைச்சர் ஏதாச்சும் ஒரு விளக்குறை கொடுப்பாரு. அதுக்கு மேல என்ன சொன்னாங்க, இந்த வந்து கனிம வளம், இந்த சுரங்க பாதை, இதெல்லாம் நாங்க மூடுறோம் பண்றோம்னு சொல்லி இன்னைக்கு அந்த கனிம வளத்தை இனிமேல் நீங்க தொடர்ந்து அந்த டெண்டரை வந்து நீங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருச்சு இதே டிவிக்கு அரசாங்கம் தான். அதுக்கு மேல 1000 பள்ளிக்கூடமுங்க, 1000 பள்ளிக்கூடம், எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நாங்க வந்து எந்த காசுமே வாங்காம உடனடியா அப்ரூவல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அரசு பள்ளிக்கூடத்தோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சா இன்னைக்கு எல்லாருமே கஷ்டம் தான். இந்த வருஷம் 48 அரசு பள்ளிக்கூடத்துல 1ஆம் வகுப்புக்கு மாணவர் சேர்க்கை இல்லாம அந்த பள்ளிக்கூடம்ல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் நின்றுட்டு இருக்கோம். ஆனா இவங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு, அதுவும் முக்கியமா CBSE பள்ளிக்கூடத்துக்கு 1000 பள்ளிக்கூடத்துக்கு ஓகே அப்படின்னு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஆனா கொடுக்கற மாதிரிதான் கொடுத்தாங்க. அதையும்
செய்தித்தாளில் போட்டாங்க. இது ஃப்ரீயாலாம் கொடுக்கல, ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் 25,000 30,000 அதுக்கு மேல கிட்டத்தட்ட இந்த 40 நாள்ல 4 கோடி ரூபாய் இந்த அப்ரூவலுக்காகவே செலவாயிருக்கு. அதாவது செலவுனா செலவில்லை, அவங்க பாஷையில சொன்னா ஊழல். அது வாங்கியிருக்கிறாங்க, காசு வாங்கப்பட்டிருக்கு, ஊழல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 40 நாள்ல டிவிகே அரசு 4 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கு. வெறும் பள்ளிகளுக்கு பர்மிஷன் கொடுக்குற இந்த 1000 ஸ்கூல்ல இப்ப 800 ஸ்கூலுக்கு தான் கொடுத்திருக்காங்க, மிச்ச ஸ்கூலுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த 4 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு, எந்த பார்ட்டிக்கு போச்சு, எந்த பார்ட்டி ஃபண்டுக்கு போச்சு? இன்னைக்கு அரசாங்கத்துல இருக்கிறது தாவேக அரசாங்கம் தானே அப்படின்னு சொல்லி மக்களை இதை படிச்சு பார்த்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா இவங்க பொய் செய்தியை மட்டுமே சொல்லுவாங்க. திமுக இதை செஞ்சிச்சு, திமுக ஊழல் செஞ்சிச்சு, திமுக அமைச்சர்கள் இப்படி பண்ணிட்டாங்க. அதாவது சட்டப்பேரவையில ஒரு அமைச்சர் எந்திரிச்சு தைரியமா மக்களுக்காக கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க மேல எல்லாம் ஒரு கேஸ். ஏவா வேலு சார் கேள்வி கேட்டாரு, உடனே அவர் மேல கேஸ். SS சிவசங்கர் சார் கேள்வி கேட்டாரு, அவர் மேல ஒரு கேஸ். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை எப்படி டார்கெட் பண்றாங்க. அதாவது இவங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி இருந்து, அதாவது தாவேகாங்கிறது ஒரு கட்சியா இருக்கும் போதுல இருந்தே டார்கெட் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல. அது இன்னைக்கு வேற நம்ம கரூர்ல இருக்க விஜயபாஸ்கர் அண்ணாவும் போய் சேர்ந்துடுறாரா, அதனால நாளைக்கு இடைத்தேர்தல் வரும்போது திரும்பவும் விஜயபாஸ்கர் அவர்கள் அங்க நிக்கணும் இல்ல. அதான் MR விஜயபாஸ்கர் அவர் கரூர்ல நிக்கணும் இல்ல. இப்பவே பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடிதான் வெற்றி பெற்றார் கரூர்ல. அதுல ஒரு 2000 ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார் இருக்கேன். அப்போ திரும்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ வரும்போது திரும்ப அவருக்கு தானே சீட் கொடுப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி தானே அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேகா கட்சியில இந்த தூய சக்தி, இந்த ஊழல் சக்திக்காரங்களை எல்லாம் தூய சக்தின்னு இன்னைக்கு தாவேகால இணைச்சிருக்காங்க. நீ திரும்ப அவங்களுக்கே தானே சீட் எல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அங்க ஜெயிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அங்க யாரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணன் மேல ஃபர்ஸ்ட் டாஸ்மார்க்னு சொன்னாங்க, அந்த பருப்பு வேகலை. அடுத்தது மின்வாரியத்துல பிரச்சனை அப்படின்னாங்க. அண்ணன் உட்கார்ந்து, அதாவது செந்தில் பாலாஜி அண்ணன் உட்கார்ந்து நிர்மல்குமார் சார் அமைச்சர் இருக்காருல, அவருக்கு அப்புறம் வரேன், ஆனா சொல்லிடுறேன், அவரு அப்படியே ஒரு வெள்ளை அறிக்கை விட்டார்ல, ஒரு வெள்ளை அறிக்கை நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள். அந்த வெள்ளை அறிக்கைக்கு வரிக்கு வரி, பக்கத்துக்கு பக்கம் ஃபுல் டீட்டெயில்ஸும் பிரஸ் மீட்ல 1.5 மணி நேரம் உட்காந்து செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொன்னது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி சார் என்ன சொன்னார் அடுத்தது, ரொம்ப நன்றிங்க, அதாவது திமுக அரசு சிறப்பா செயல்பட்டு இருக்குன்னு நீங்களே பாராட்டு சான்றிதழ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு எல்லாம் புகஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. டாஸ்மார்க்லயும் இந்த மனுஷனை ஒண்ணும் பண்ண முடியல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருந்தே கரூர் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம், அப்பவும் இந்த மனுஷனை ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த மின்வாரித்துறைன்னு சொன்னோம், அப்பவும் இந்த மனுஷனை ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப எதையாச்சும் ஒண்ணு எப்படியாச்சும் பண்ணணும். ஏன்னா விஜய் சார் வேற இப்ப எங்க போறாரு, ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு வேற போறாரு. அதுக்குள்ள எதையாச்சும் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு, அதாவது இவங்க லாட்டா, அதாவது அதிமுக கட்சியில இருந்து லாட்டா MLA-க்களை கூட்டிட்டு போய் இணைப்பாங்களாம். அதாவது தலைமைச் செயலகத்துல கீழே என்ன சொல்லுவாங்க, ராஜினாமா கடிதம் கொடுப்பாங்களாம் MLA எல்லாம். மேல போய் உடனே அண்ணன் ஆதவர்ஜுனாட்ட சொல்லி ஒரு கார்டு வாங்கி அந்த கட்சியில சேர்ந்துருவாங்களாம், தாவேக்கால சேர்ந்துருவாங்களா, உடனே தூய்மை ஆயிடுவாங்க அவங்க எல்லாம். அதுவும் யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் யாரு, இந்த டிவிகே கட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை எதிர்த்து, அதாவது விஜய் அவர்களையே எதிர்த்து ஓட்டு போட்ட மக்கள், அந்த தொகுதியில் இருந்த மக்கள் இன்னைக்கு அவங்க எல்லாம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணையறாங்க. கேட்டா மக்களுக்கு நல்லது செய்யணுமா? அப்படி உங்க மக்கள் தாவேகா கட்சி நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க விசில் சின்னத்தையே ஓட்டு போட்டிருப்பாங்களே, எதுக்கு ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் ஜெயிக்க வைக்கணும்? அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு புரியுதா? என்ன ஆதாயத்துல நீங்க போனீங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பஞ்சாயத்துல எடுக்குது. அது எல்லாத்த விட இன்னொரு பிரச்சனை, முதல்வர் நம்ம நினைக்கிறோம்ல, சிஎம் விஜய் சார் தான் இந்த நாட்டை ஆள்றாரு, அவரு தான் இங்க முதல்வரா இருக்காரு நம்ம தாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க தலைமைச் செயலகத்துல விஜய் சாரை பெருசா யாரும் போய் ஈஸியா பாத்திரல முடியாது. அவர் இன்னும் நடிகராவே இருக்காரான்னு எனக்கு தெரியல. இல்ல சிஎம் சாரா தான் இருக்கிறாருன்னா எல்லா மக்களையும் ஈஸியா பார்க்கணும். ஆனா அவருக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றதுல இருந்து அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார்ல,
நோ பவர் சென்டர், நான் ஒருத்தர் தான் பவர் சென்டர் கிடையாது, அவரை சுத்தி ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க பவர் சென்டரா, அவங்க கை அசைச்சாதான் விஜய் சாரையே போய் பார்க்க முடியும்னு இன்னைக்கு சில நியூஸ் சேனல்ஸ், அதை தாண்டி ஒரு என்ன சொல்றது ரொம்ப பாரம்பரியமா இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது உண்மையா? அப்போ ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவங்க யாரு, அதை தாண்டி விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவங்க யாரு, இந்த ரூட் ஜெகதீஷன் அப்படிங்கிறவங்க யாரு? ஏன்னா ஊழல ஒழிக்கிறேன் நீங்க பேசிருக்கீங்க. இப்ப ரூட் ஜெகதீஷன் அவர்கள் விஜய் அவர்களுடைய தனி PA அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு சம்பளம் விஜய் சார் கொடுக்கல, தமிழ்நாடு அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு கொடுக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய வரி பணத்துல தான் சம்பளம் கொடுக்குறீங்க. அப்புறம் எப்படி மக்கள் கிட்ட சொல்லாம நீங்க ஒரு தனி செயலாளர், அதாவது பர்சனல் PAவை நீங்க வச்சுப்பீங்க? அப்போ அதை எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டிங், அதாவது இந்த ஒரு கேஸ். இப்ப யாருங்க இவங்கெல்லாம், எப்படி இவங்கெல்லாம், அதாவது ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், விஷ்ணு ரெட்டி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து முதல்வருக்கு ஒரு பக்கபலமா உட்கார்ந்து இயக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு தான் அதிகாரிகளே போய் முதல்வரை பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப நிறைய அதிகாரிகளுக்கு இவங்க மூலமா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான, இப்ப தொழில்துறை அப்படின்னா நம்ம நிறைய விஷயம்ல எழுதுவோம்ல, இப்ப டெண்டர் எல்லாம் நம்ம எடுக்கணும், தொழில்துறை நிறைய நம்ம கிட்ட வருதுன்னா மத்த மாநிலத்தோட நம்ம காம்படேட் பண்ணும்போது நிறைய சீக்ரெட்டான விஷயம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். அதை தாண்டி டெய்லியும் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது போக நம்ம மாநிலத்துக்குன்னு சொல்லப்படிய பாதுகாக்கக்கூடிய இந்த விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் பாதுகாப்பு பிரமாணம் அந்த பத்திரத்தை படிச்சுட்டு என்னன்னு சொல்லி படிக்கிறாங்க, தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மாநிலத்தினுடைய ரகசியத்தை நான் பாதுகாப்பேன், அப்ப இறையாண்மைக்கு பொருந்துற மாதிரி, அதாவது இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன். இறையாண்மைனா கடவுளை வணங்குறதுன்றது மட்டும் இல்ல, அதாவது உண்மையா நேர்மையா நான் நடந்துப்பேன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் அதாவது முதல்வர்ல இருந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் அந்த ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துட்டு தான் பதவி ஏற்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மாநிலத்தோடைய ரகசியங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் போகுது. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஆளுநர் கிட்ட திமுக தரப்பு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி சாரசாரையா அதிமுக கட்சியில இருந்து தாவைக்க போகலாம், நீங்க எல்லாம் கேட்கலாம், உங்களுக்கு என்ன, நீங்க திமுக தானே, நீங்க அதிமுக இருந்து போறதை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா எங்களுக்கு தகுதி இருக்கு, ஏன்னா நாங்க எதிர்கட்சியா இருக்கோம். அதை தாண்டி மக்கள்ல ஒரு ஆளு, நாங்களும் ஓட்டு போடுறோம், எங்களுக்கும் தமிழ்நாட்டுல வாழ்றதுக்காக ஓட்டு போடுறதுக்காக பேசுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு, நாங்க கேள்வி கேட்கதான் செய்வோம், கேட்காமலாம் இருக்க முடியாது. இதுல என்ன எங்களுக்கும் ஒரு டவுட் அப்படின்னு சொன்னா, இப்ப இத்தனை MLAக்கள் அங்க போறாங்கல்ல, அப்போ அங்க ஏதாச்சும் ஒரு டீலிங் நடக்குதா? ஏன்னா சாரசாரையா போற அளவுக்கு அங்க என்ன இருக்கு, அப்ப இவங்க எதன் மூலமாக அவங்கள கூப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு கம்ப்ளைண்டா வந்து இன்னைக்கு திமுக தரப்பு கொடுக்குறாங்க. சோ இப்படி கொடுக்கும் போது உடனே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு அண்ணன் விஜய் அண்ணன் வேற போகணும், நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் போகணும், அது ஒரு விஷயம். இன்னொன்னு அதை தாண்டி இன்னைக்கு MR விஜயபாஸ்கர் அவர்களும் அடுத்தது C விஜயபாஸ்கர், அதாவது ராணிமலை விஜயபாஸ்கர் அவர்களும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் மிகப்பெரிய பிரம்மாண்டமா மகாபலிபுரத்துல ஜாலியா தாவேக்கா கட்சியில இணைகிறாங்க. சோ அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே இவங்க பேர்ல எல்லாம் ஊழல்ல நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் அங்க போனது எப்படி தூய்மையானவர்களா மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை விட முக்கியம், இன்னைக்கு எப்படி முதல்வரா இருக்கக்கூடியவர் இவரு தானே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும், இங்க நிர்வாகத்திலேயே மிகப்பெரிய லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை பத்தி எல்லாம் என்ன விஷயம்னு கேட்டு திமுக தரப்புல இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு ஒரு புகாரை நம்ம அளிக்கும் போது உடனே ஒரு நியூஸ் வருதுங்க. அன்னைக்கு சாயந்தரமே வந்து தாவேக்கா MLA அவர்களாம், இளையராஜா அவர்களாம், ஊத்தங்கரை தொகுதியா அங்க வந்து பயங்கரமான பேரம் பேசப்பட்டுச்சா. அதுவும் பேரம் பேச யாரு அப்படின்னு பார்த்தா IDBS அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மாதிரி, அதாவது வந்து கேட்பாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, தாவேக்காவா திமுகவா இல்ல அதிமுகவா அப்படின்னு நம்ம கிட்ட பேட்டி எல்லாம் கேட்டு நிறைய யூடியூப் சேனல்ல போட்டுட்டே இருந்தாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். அது அவருடைய நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனரா இருக்கிறவர், அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஓனரா இருக்கிறவர் யாருன்னா அவர் தான் திருநாவுக்கரசு. அந்த திருநாவுக்கரசு யாரு அப்படின்னு பார்த்தா அவரு ஒரு பேட்டியில எல்லாம் சொல்லியிருக்காரு, எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ரொம்ப பழக்கம், நாங்களாம் ஒட்டுக்கா படிச்சோம், இல்ல மேபி ஒரே காலேஜ்ல படிச்சோம், லயலா காலேஜ்ல தான் அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, நல்லா தெரியும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்
கருத்து கணிப்பு நிறுவனம் மட்டும்தான், அது IDBS அப்படிங்கிற இந்த திருநாவுக்கரசு அவருடைய கருத்து கணிப்பு மட்டும்தான். அதிமுக திமுக எல்லாம் வராது, இந்த டைம் தாவேகாதான் வெற்றி பெறும்னு முன்னாடியே சரியான விஷயத்தை யூகிச்சு சொன்னார்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இவர் என்ன டிவிக அரசு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்த ஒரு பர்சன். ஆனா இந்த பர்சனு டிவிகே எம்எல்ஏ கிட்டயே போய், அதாவது அதான் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா அவர்கிட்டயே போய் பேரம் பேசியிருக்காராம். அதாவது 30 கோடி 35 கோடியா சம்திங் பேரம் பேசி திமுகக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். எப்படி நம்ம காதல் எல்லாம் எப்படியெல்லாம் பிலிம் சுத்துறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் என்ன போய் சொல்றது? ஏன்னா இவங்க மேல இருக்கக்கூடிய அந்த குதிரை பேரம், அதை தாண்டி இந்த கரூர் சம்பவம், அதுக்கு மேல இத்தனை எம்எல்ஏக்கள் ஊழல் சக்தி இல்லைன்னு சொன்னது, இதெல்லாம் தாவர கேஸ், இந்த விஷயம், அப்புறம் முதல்வருடைய பதவியிலேயே லீக்கேஜ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இந்த தாவேக அரசு மேல வந்துடக்கூடாது. தாவேக அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே மக்கள்ல பொதுப்படையா பேச ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் மக்கள் எங்க பக்கம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்லி பெரிய ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா 50 நாள்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஆட்சிக்கு அவங்களுக்கு ஒன்றும் பண்ண தெரியல, அவங்கனால சட்ட ஒழுங்கு இன்னைக்கு பாலா போயிட்டு இருக்கு, விவசாயம் போராட்டம் பண்ணாலும் அவங்க ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவசாயத்துறை அமைச்சர் தானே சொல்லிட்டாரு, அந்த குறுவை நில சாகுபடி எல்லாம் சரியா வரல அப்படின்னா வேற தொழில பார்த்துட்டு போயிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு விவசாய அமைச்சர் சொல்லி நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, வேற தொழில பார்த்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் இந்த ஸ்கூல்ஸ், கல்வித்துறை எல்லா விஷயத்திலையும் நிறைய ஒரு இவங்களுக்கு இன்னும் நிர்வாகம் பண்ண தெரியலப்பா. என்னதான் 2 வெள்ளை அறிக்கை கொடுத்தாலும் அந்த 2 வெள்ளை அறிக்கையும் திமுகவுக்கு தான் கிரெடிட்டா போய் சேர்ந்திருக்கு. நல்ல பொருளாதாரத்துல கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நிதி அமைச்சர் அவரோட வெள்ளை அறிக்கை சொல்லுச்சு. செகண்ட் மின்சாரத்துறையில இருந்து வந்த வெள்ளை அறிக்கை நிர்மல் நம்ம அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் அவரும் என்ன சொல்லியிருக்காரு, திமுக அரசு தான் அந்த வருவாய் பற்றாக்குறையை சரி கட்டி நிறுத்தி இருக்கு அப்படிங்கறது எல்லாம் சொல்லவும் திமுக அரசுக்கு தான் கிரெடிட் போயிட்டே இருக்கு. அதுக்கு மேல இன்ன வரைக்கும் திமுக அரசு என்ன திட்டம் கொண்டு வந்துட்டு இருந்துச்சோ அந்த திட்டம் மட்டும் தான் இன்னைக்கு செயல்லே இருந்துட்டு இருக்கு. அதாவது உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய மாசம் 1000 ரூபாய், இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்குற மாசம் 1000 ரூபாய், அப்புறம் பஸ்ல நம்ம பயணம் பண்றது, அதை தாண்டி காலையில குழந்தைங்களுக்கு அந்த உணவு திட்டம், இது எல்லாமே திமுக அரசு கொண்டு வந்ததுதான். இவங்க இந்த 50 நாள்ல ஒரு புது திட்டமும் கொண்டு வரல. ஏதோ சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பிரச்சனை, பாலியல் பிரச்சனை ரொம்ப அதிகமா தலைவிரிச்சு ஆடிட்டு தான் இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் சட்ட ஒழுங்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது எல்லாத்த விட போதையை நாங்க தடுத்து நிறுத்திடுவோம், இதாங்க உண்மை. இதையும் சொல்ல மறந்துட்டேன். அதாவது அமைச்சர், அவங்களோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சரத் அப்படிங்கிற அந்த அமைச்சர் போதை பொருளை தான் பயன்படுத்தினாரா இல்ல மாத்திரையான்றதெல்லாம் தெரியல. கேட்டா அவர் மாத்திரைங்கிறார். ஆனா மாத்திரையை இந்த மாதிரி யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு போதை பொருளை பயன்படுத்துற மாதிரி அவர் பயன்படுத்தி இருக்காரு. இதை ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதெல்லாம் எதிர்க்கட்சி, அதை தாண்டி நடுநிலையாளர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சனால இதை மடை மாற்றணும் அப்படின்றதுக்காக தாவேக அரசு இவ்வளோ மோசமா இவ்வளோ இழிவான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இப்போ இந்த விஷயத்த தூண்டிருக்காங்க. அதாவது குதிரை பேரத்தையே திமுக தான் பண்ணுச்சு. அதாவது ஒரே எங்களோட எம்எல்ஏவெல்லாம் இழுக்க பாக்குது. எதுக்கு இழுக்கணும்? நாங்களே எதிர்கட்சியா உட்காந்துருக்கோம். எங்க கிட்ட இருக்க கூட்டணி கட்சி எல்லாம் உங்ககிட்ட தான் வந்திருக்கு. இப்ப நாங்க உங்ககிட்ட இருந்து 10-20 எம்எல்ஏ எடுத்து நாங்க என்ன ஆட்சி அமைக்க போறோம்? எங்களுக்கு அது அவசியமே இல்லையே. நாங்க எதுக்கு சார் உங்ககிட்ட இருந்து எம்எல்ஏக்கெல்லாம் நாங்க எடுக்கணும்? திமுக எதுக்கு பண்ணணும்? பண்றதுனால என்ன பயன்? இல்ல நான் கேக்குறேன், இப்ப எங்கிட்ட 59 தான் இருக்காங்க. இருக்கிற எல்லா கூட்டணி கட்சி உங்ககிட்ட வந்துருச்சு. உங்ககிட்ட இருந்து நாங்க 20 எடுத்து போட்டா எங்களால ஆட்சி அமைக்க முடியாது. நாங்க எதுக்கு உங்க எம்எல்ஏவை நாங்க இது பண்ணணும்? அதை விட சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்தா நீங்க சபாநாயகரை மாத்த வேண்டியது தானே? அவ்வளவுதானே நடக்க போகுது. இதனால ஆட்சியெல்லாம் கவிழ்க்க முடியாது. இதனால சிஎம் சார், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டே இருந்தாரு, கொலை, கொள்ளை, பாலியல் பிரச்சனை, பெண்களுக்கு நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இங்க ஒண்ணுமே நிர்வாகம் சரியில்லை. இதை பார்த்துட்டு தமிழ்நாடு மக்களே உங்களை வந்து வேணாம் மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருவாங்கன்னு ஒரு நார்மல் டாக்கா சொன்னதை எதுக்கு எதை வந்து முடிச்சு போடுறாங்க பாத்தீங்களா?
நாங்க சொல்றோம்ல, இந்த இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதாவது தாவேகா கட்சிக்காரங்களுக்கு, அதாவது ஆட்சியாளர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசம் அவங்களுக்கு மக்களுக்கு ஏதாச்சும் செய்யறதுக்கு தாங்க ஒன்றும் தெரியல, மக்களுக்கு எப்படி திட்டம் கொடுக்கணும் தாங்க ஒன்றும் தெரியல, மக்கள்கிட்ட தூய ஆட்சின்னு சொன்னமே அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தாங்க ஒன்றும் தெரியல. இன்னைக்கு எப்படி ஊழலை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி பணம் வாங்கலாம், எப்படி மற்ற ஊழலா இருந்த அமைச்சரை கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து ஐடியா வாங்கிட்டு எப்படி நம்ம கரப்ஷனை உண்டாக்கலாம். ஓட்டு போட்ட மக்கள் தானே, அதெல்லாம் விஜய் சாரோட ஒரு மூஞ்சி காமிச்சு ஒரு 4 பாட்டை போட்டா அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப மோசமா நினைச்சிட்டாங்க இல்ல. ஆனா ரொம்ப இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜின்னு சொல்லி அவரோட பேரையே முன்னிலைப்படுத்தி ஒரு மனுஷனை பார்த்து எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பதறது இல்ல. அவரை பத்தியே ஹெட்லைன் நியூஸ வர வச்சுட்டே இருக்கிறீங்க. தாவேகா கட்சியில இருக்க மேல்மட்ட நிர்வாகிகள் இருந்து அடித்தட்டத்துல இருக்கிறவங்க வரைக்கும் கேட்டா ஊழல்னு ஒரு தப்பான ஒரு ஹேஷ்டாக் அடிப்பீங்க. சரி, அதை ஏதாச்சும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களாயா அப்படின்னா ஒன்னும் கண்டுபிடிக்கல. ஸ்டார்டிங் என்ன சொன்னீங்க, 10 ரூபான்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடி டாஸ்மார்க் அது இதுன்னு பேசுனீங்க. அதுவும் 10 ரூபா வாங்குறது நியாயமுங்க, தர்மங்க. இப்ப டாஸ்மார்க் தூக்குனா என்னங்க நடக்கும், உடனே குடி கம்மி ஆயிருங்களா அப்படின்னு சொல்லி அமைச்சர் பேசி அதை நியாயப்படுத்திட்டீங்க. சோ அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்தது மின்வாரியத்துறை, அதுல பெரிய ஊழலுங்க, அப்படிங்க இவருதான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுனீங்க. கடைசியில அமைச்சர் நிர்மல்குமார் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரோ அது எல்லாம் அக்கு வேற ஆணி வேற உட்காந்து பிரஸ் மீட்ல எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சு 1.5 மணி நேரம் நீங்க பண்ணாத விஷயத்த, அதாவது என்ன சொல்றது, நீங்க அங்க சொல்ல மறந்த விஷயத்த கூட செந்தில் பாலாஜி அண்ணன் தெளிவா சொல்லி அந்த 18 ஹார்ட் டிஸ்க் தானே காணாம போச்சுன்னு சொன்னீங்க. திருப்பி கிடைக்கும் போது 40 ஹார்ட் டிஸ்க் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கீங்களே. பிரஸ்காரங்க எல்லாம் போய் அவங்க கிட்ட அந்த 18 ஹார்ட் டிஸ்க்கும் மின்வாரியத்துறை இதுனா மிச்ச கிடைச்ச ஹார்ட் டிஸ்க் ஏதோ எந்த துறையோடதுன்னு கேளுங்கன்னு சொல்ற வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கொட்டு வச்சு அமைச்சிட்டாரு. ஸோ அதனால அதுலயும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் கரூர் சம்பவம், அதை பத்தி பேசவே வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி கேஸ் நிலுவையில இருக்கு. அது யார் மேல கேஸ் இருக்கு என்ன ஏதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். சோ தொடர்ந்து ஒரு மனுஷனை எப்படியாச்சும் கார்னர் பண்ணும் அப்படின்னு நினைச்சா எந்த வகையிலையும் சிக்கல. அதை விட திமுகலயே வேற யார இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தாண்டி சோசியல் மீடியால எல்லாம் தாவேகா கட்சிக்காரங்கனால ட்ரெண்ட் ஆக முடியல. அப்போ ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு இமேஜ் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரையே சுத்தி அடிக்கணும்னு ட்ரை பண்றீங்க. அதுவும் எப்படி கூதரை பேரம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருக்காங்க. அது யாரை வச்சு, திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களோட சப்போர்ட்டர். அண்ணாமலை அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் எந்த அளவுக்கு எளியும் புனையுமா இருந்தாங்கன்னு சொல்லி டோட்டல் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளரா இருந்த திருநாவுக்கரசு அவர்களோட முன்னிலையில நிறுத்தி செந்தில் பாலாஜி அண்ணனுடைய நண்பர்னு சொல்லக்கூடிய 2-3 பேர் அவர் கூட வீடியோல வந்தாங்க. அதுதான் உண்மை. அவர் கரூர்காரங்க அப்படின்னு பார்த்தா அண்ணன் கூட நிறைய பேரு தான் வராங்க போறாங்க, சொந்தக்காரங்கன்னு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க யாரோ 2 பேர்த்த டார்கெட் பண்ணி இவங்கள பிடிச்சிட்டோம், அவங்கள ஜெயில போட்டோம், அப்படியே பயங்கர புலன் விசாரணை எல்லாம் நடந்துருச்சு, இவங்க தான் அமௌண்ட்டை மாத்தி விட்டாங்களாம், 30 கோடியா 35 கோடியா. அட சாமி, நாங்க எதிர்கட்சி இப்ப போய் தாவேகா எம்எல்ஏ கிட்ட இருந்து 20 பேர்த்த தூக்குனாலும் 30 பேர்த்த தூக்குனாலும் என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் எங்க கிட்ட இப்ப 59 சீட்டு தான் இருக்கு. எங்க கிட்ட இருக்க கூட்டணி கட்சி எல்லாம் இன்னைக்கு தாவேகா கிட்ட வந்துருச்சு. இப்ப நாங்க 20 பேர்த்த 30 எம்எல்ஏவை தாவேகா கட்சியில இருந்து கூப்பிடுறதுனால என்ன நடக்க போகுது? ஆட்சி கவுளுன்னு சொன்னா சின்ன குழந்தை கூட சிரிச்சிடாது. சபாநாயகருக்கு எதிர்க்க தீர்மானம் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னா சபாநாயகருக்கு எதிர்க்க தீர்மானம் கொண்டு வந்தா சபாநாயகரை தான் நான் மாத்தணும். அதை எப்படி ஆட்சி கவிக்க முடியும்? இந்த லாஜிக்கே சரியில்லையே. இதுல செந்தில் பாலாஜி என்ன அவரோட தம்பி அசோக் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பொய் புரட்ட. எதுக்கு இதெல்லாம்? ஏன்னா இன்னைக்கு உங்களோட ஆட்சி, நீங்க லீக்கேஜ்னு சொன்னீங்களே, பவர் சென்டர் நான் ஒருத்தர் தான் சொன்னீங்களே, அந்த சிஎம் விஜய் அவர்கள் நீங்க முதல்வரா இருக்கீங்க, உங்களை சுத்தி 4 நண்பர் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த ரகசியமும் லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. நீங்க ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தீங்கல்ல, அதைவே இன்னைக்கு எதிர்க்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். செகண்ட், குதிரை பேரம் பயங்கரமா தாவேகா கட்சியில தான் நடக்குது. அது அண்ணன் டிடிவி தினகரன்ல இருந்து இன்னைக்கு கட்சி தாவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேல
ரொம்ப தூய்மையானவர்கள் விஜயபாஸ்கரன் அண்ட் கோஸ் அவர்களை நீங்க இன்னைக்கு கட்சியில எல்லாம் இணைச்சிருக்கீங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதும், இதை விட ரொம்ப முக்கியம், போதையை ஒழிக்கிறேன்னு சொன்ன தாவைக்கா அரசினுடைய முக்கிய அமைச்சர்கள்ல ஒருத்தரான அமைச்சர் சரத் அவர்களே போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. அதை பத்தி என்ன நிலவரம், அதுக்கே நடவடிக்கை எடுக்கல, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டு திமுக ஆளுநரை பார்த்து புகார் கொடுத்தா அதெல்லாம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது டிவி சேனல் எல்லாம் பேசக்கூடாது, அதை மாத்தி பேசணும்னா என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய பின்னணியிலிருந்து இயங்கக்கூடிய அந்த ரூட் மாஃபியா கேங், வாய்ஸ் ஆஃப் காமன் கேங் எல்லாம் சேர்ந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இவ்வளவு பெரிய அவதூறு வைக்கணும்னு வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன வேணாலும் பேசலாம், சோசியல் மீடியால கூட அது போகும், வியூஸ் போகும், அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு டிஆர்பி ரேட் ஜாஸ்தியாகும். ஆனா கோர்ட்டுல ஆதாரம் கேட்பாங்க. கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சட்டப்பேரவையை ரொம்ப மும்மரமா பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அவதூறுகளையும் ரொம்ப தெளிவா பார்த்து அக்கு வேற ஆணி வேறன்னு பிரிச்சு இந்த தாவேக்கா அரசு வந்ததுல இருந்து 50 நாள் ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளவு பெரிய மோசமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கனிம வளத்தை பாதுகாக்க போறேன்னு சொன்ன இதே தாவேக்கா அரசு தான் இன்னைக்கு கனிம வளத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கரண்ட் கட் பண்றத கூட சரி பண்ண முடியல அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கெல்லாம் பாவம் டிவிக்கு அரசுக்கு டைம் இல்லை சரி பண்றதுக்கு, இதுக்கு 3 மாசம் டைம் வேணும். ஆனா அதிமுகல இருந்து பல்கா எம்எல்ஏவை, மற்ற கூட்டணி கட்சியில இருந்து பல்கா எம்எல்ஏவை தன்னோட வசம் கூப்பிடுறதுக்கெல்லாம் டைம், அதாவது இதுக்கெல்லாம் மட்டும் டைம் வேண்டாமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அதிருப்தி எல்லாம் தாவேக்கா மேல வருது, திரும்பவும் சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி திமுக, அதுலயும் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏதாச்சும் மிஸ்மரைசம் பண்ணலாம், திரும்பவும் அதை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. எந்த பருப்பும் வேகாது. ஏன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி, இது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, இது மக்களினுடைய தீர்ப்பு, இது மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, மக்கள் வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு நீங்க என்னென்னலாம் இந்த 50 நாள்ல செஞ்சிருக்கீங்கன்னு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். மேடை உங்ககிட்ட தான் இருக்கு, ஸ்டேஜ் உங்ககிட்ட தான் இருக்கு, மைக் உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க பின்னாடி ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கரமா பேசுறீங்களே பேச்சு. அதுல இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள்லாம் பேசியிருக்காரு, சோஃபா மாடல் இல்லை, நாங்க புலம்புறமா, திமுக புலம்புதான், ஒப்பாரி வைக்குதான், அதனால பாப்பா மாடலாம். யாரு பாப்பா, யாரோட சோஃபா, இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு உணர்த்துவாங்க. அதுக்குதான் உங்கனாலே, அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ற மாதிரி நீங்களே இடைத்தேர்தலை வச்சிருக்கீங்களே, அதுல தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப அதுல முடிவு பண்ணிக்கலாம் யாருக்கு இது அப்படின்னு. அப்புறம் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே நீங்க சொன்னீங்க எங்க கட்சி தலைவரை பார்த்து அரசியல் விட்டு ஒதுங்கிடணுமா. யாரு? ஸ்டாலின் சார் கொண்டு வந்த விடியல் பயணம் திட்டம் தான் உங்க ஆட்சியில இப்பவும் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டம் தான் உங்க ஆட்சியில போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் கொண்டு வந்த உரிமை தொகை திட்டம் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டம் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான கட்டமைப்பு, இந்த மாதிரியான திட்டங்களுக்கு ஸ்டாலின் சார் வேணும். ஆனா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஸ்டாலின் சார் வேண்டாம் இல்ல, அதை நீங்க டிசைட் பண்ண வேணாம், தமிழ்நாட்டு மக்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க. இந்த பொய் புரட்டை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்க பார்ப்போம். ஆனா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியெல்லாம் கார்னர் பண்ணுமோ கார்னர் பண்றீங்க. ஆனா ஜூலை 10 விஜய் அவர்கள் கரூருக்கு போய், அது 9 மாசம் கழிச்சு, போன வருஷம் இறந்ததுக்கு இந்த வருஷம் தான் நலம் விசாரிக்க போறாரு. அப்போ அப்பேற்பட்ட இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படிங்கும் போது அங்க செந்தில் பாலாஜி அண்ணன் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. எது எப்படி இருந்தாலும் இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மக்கள் சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இங்க யார் தப்பு பண்றா, யாரு சரியா இருக்கா அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அவங்க பார்க்க அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்காக சோசியல் மீடியால ஜங்குன்னு குதிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இல்லை, மக்கள் அதை தாண்டி ரொம்ப சைலண்டா நிறைய வேலை செய்வாங்க. அப்போ கவலையே படாதீங்க. இந்த டைம் இந்த அமைதி யாருக்கான பாதகம் அப்படிங்கிறது கூடி விரைவில் தெரியும். அதனால அவதூறுகளை தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நாச்சு மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க.